ராஜன் உயிர் தெழுந்தார் அல்லேலூயா ஜெயம் என்று ஆர்ப்பரிப்போம். இயேசுராஜன் உயிர் தெழுந்தார் அல்லேலூயா ஜெயம் என்று ஆர்ப்பரிப்போம். அதோ கல்லறை மூடின பெருங்கள் புரண்டுருண்டோடுது பார். அங்கு போட்ட முத்திரை காவல் நிற்குமோ தேவபுத்த சந்நிதி முன். அங்கு போட்ட முத்திரை காவல் நிற்குமோ தேவபுத்த சந்நிதி முன். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் யாவரையும் இந்த ஞாயிறு ஆராதனைக்கு வாழ்த்தி வரவேற்கிறோம். இதோ இந்த நாளிலே கூட தேவன் நமக்கு இந்த ஸ்லாக்கியத்தை கொடுத்ததுக்காய் நன்றி செலுத்தி சில நிமிடத்துக்கு நம் கண்களை மூடி தேவனை நோக்கி பார்த்து பிறகாக நம்ம துதி தொழுகைக்குள் கடந்து செல்வோம். கண்களை மூடி ஜெபிப்போம். இந்த வேளையில் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே நன்றி செலுத்துகிறோம். ராஜா ஆண்டவரே, அப்பா கோடான கோடி நன்றிகள் சுவாமி. ஆண்டவரே, நாங்கள் சூழ்நிலைகள் மாறினாலும் கர்த்தாவே உம்முடைய ஆலயத்தில் வந்து எங்களால் உண்மை துதிக்க முடியாவிட்டாலும் ஆண்டவரே, இதோ இது போல ஒரு ஸ்லாக்கியத்தை ராஜா ஆண்டவரே இந்த ஆன்லைன் மூலியமா உண்மை துதிக்கவும் உண்மை தொழுது கொள்ளவும் நீர் கொடுத்த ஸ்லாக்கியத்துக்காய் நன்றி ராஜா. அப்பா ஒவ்வொருத்தரையும் நீர் ஆசீர்வதியும் ராஜா. இந்த துதி வேலையை நீர் ஆசீர்வதியும் ஆண்டவரே. அப்பா துதியின் மத்தியில வாசம் செய்கிற எங்கள் தேவனே, எங்களோடு கூட தங்கி இருந்து கர்த்தாவே இந்த நாளை ஆண்டவரே இந்த ஆராதனையை ஆசீர்வாதமாய் தந்தருளும் ஆண்டவரே. நீரை மூடிக்கொள்ளும், மறைத்து கொண்டு வழி நடத்துங்க ராஜா. பொறுப்படுத்தி காத்துக்கொள்ளும். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். முதல் பாடலாக பாடல் இயேசு ஒருவரே தேவன் என்று பாடுவோம். நம் தேவன் ஒருவரே எல்லாத்துக்கும் ராஜாவா இருக்கிறார். நம் எல்லா சூழ்நிலையிலும் அவர் ராஜாவா இருந்து எல்லா சூழ்நிலையும் நமக்கு மாற்றி கொடுப்பார் என்று விசுவாசத்தோடு இந்த நாளில் இந்த பாடலை முதல் பாடலாய் பாடுவோம். இயேசு ஒருவரே தேவன், இந்த பூமி அனைத்துக்கும் ராஜா. இயேசு ஒருவரே தேவன், இந்த பூமி அனைத்துக்கும் ராஜா. அவரே ராஜா, அவரே ராஜா, அவரே ராஜா, அவரே ராஜா. இயேசு ஒருவரே தேவன், இந்த பூமி அனைத்துக்கும் ராஜா. இயேசு ஒருவரே தேவன், இந்த பூமி அனைத்துக்கும் ராஜா. சத்துருக்களை அவர் சிதறடிப்பார். யெகோவா தேவன் எழுந்தருள்வார். சத்துருக்களை அவர் சிதறடிப்பார். இந்த ராஜாவை நாம் என்றென்றுமாய் துதி பாடி போற்றி தொழுதிடுவோம். இந்த ராஜாவை நாம் என்றென்றுமாய் துதி பாடி போற்றி தொழுதிடுவோம். இயேசு ஒருவரே தேவன், இந்த பூமி அனைத்துக்கும் ராஜா. இயேசு ஒருவரே தேவன், இந்த பூமி அனைத்துக்கும் ராஜா. ராஜா நம் தேவனே, மகத்துவ ராஜா நம் இயேசுவே. மகிமை நம் தேவனே, மகத்துவ ராஜா நம் இயேசுவே. இந்த ராஜாவை நாம் என்றென்றுமாய் துதி பாடி போற்றி தொழுதிடுவோம். இந்த ராஜாவை நாம் என்றென்றுமாய் துதி பாடி போற்றி தொழுதிடுவோம். இயேசு ஒருவரே தேவன், இந்த பூமி அனைத்துக்கும் ராஜா.
பாடி போற்றி தொழுதிடுவோம் இந்த ராஜாவை நாம் என்றென்றுமாய் துதி பாடி போற்றி தொழுதிடுவோம். இயேசு ஒருவரே தேவன், இந்த பூமி அனைத்துக்கும் ராஜா. இயேசு ஒருவரே தேவன், இந்த பூமி அனைத்துக்கும் ராஜா. அவரே ராஜா, அவரே ராஜா, அவரே ராஜா, அவரே ராஜா. இந்த ராஜாவை நாம் என்றென்றுமாய் துதி பாடி போற்றி தொழுதிடுவோம். இந்த ராஜாவை நாம் என்றென்றுமாய் துதி பாடி போற்றி தொழுதிடுவோம். இந்த ராஜாவை நாம் என்றென்றுமாய் துதி பாடி போற்றி தொழுதிடுவோம். ஆம் ராஜா, நன்றி செலுத்துகிறோம் ராஜா. ஆண்டவரே நன்றி கர்த்தாவே, இந்த வேளையில உன் கை தட்டி பாடுகிறோம் ராஜா. ஆண்டவரே நீர் எங்களை நடத்துங்க சுவாமி. ஆண்டவரே கை தட்டி பாடி மகிழ்ந்திருக்கிறோம் ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறோம் ராஜா. நன்றி நன்றி நன்றி. அடுத்த பாடல் கை தட்டி பாடி மகிழ்ந்திருப்போம். கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம். நம்மளுக்கு என்ன சூழ்நிலையா இருந்தாலும் நம் தேவனை கைத்தட்டி பாடி மகிழ்ந்து இருக்கிற நேரத்தில் தேவன் நம்மோடு கூட பேசுவார். இந்த காரியத்தை விசுவாசத்தில் கொண்டு இந்த இரண்டாவது பாடலை பாடுவோம். கைத்தட்டி பாடி மகிழ்ந்திருப்போம், கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம். கைத்தட்டி பாடி மகிழ்ந்திருப்போம், கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம். களி கூறுவோம், களி கூறுவோம். கர்த்தர் சொன்ன வாக்கு தத்தம் சொல்லி மகிழ்வோம். களி கூறுவோம், களி கூறுவோம். கவலைகள் மறந்து களி கூறுவோம். கைத்தட்டி பாடி மகிழ்ந்திருப்போம், கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம். கைத்தட்டி பாடி மகிழ்ந்திருப்போம், கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம். நினைப்பதற்கும் நாம் ஜெபிப்பதற்கும் அதிகமாய் செய்திடுவார். நினைப்பதற்கும் நாம் ஜெபிப்பதற்கும் அதிகமாய் செய்திடுவார். களி கூறுவோம், களி கூறுவோம். கர்த்தர் சொன்ன வாக்கு தத்தம் சொல்லி மகிழ்வோம். களி கூறுவோம், களி கூறுவோம். கவலைகள் மறந்து களி கூறுவோம். கைத்தட்டி பாடி மகிழ்ந்திருப்போம், கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம். கைத்தட்டி பாடி மகிழ்ந்திருப்போம், கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம். பயப்படாதே, உன்னை மீட்டுக் கொண்டேன், எனக்கே நீ சொந்தம் என்றார். பயப்படாதே, உன்னை மீட்டுக் கொண்டேன், எனக்கு நீ சொந்தம் என்றார். கவலைகள் மறந்து களி கூறுவோம், களி கூறுவோம், களி கூறுவோம். கர்த்தர் சொன்ன வாக்கு தத்தம் சொல்லி மகிழ்வோம். கைத்தட்டி பாடி மகிழ்ந்திருப்போம், கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம். கைத்தட்டி பாடி மகிழ்ந்திருப்போம், கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம். நன்மையும் கிருபையும் என்னை தொடரும், ஜீவனுள்ள நாட்களெல்லாம். நன்மையும் கிருபையும் நம்மை தொடரும், ஜீவனுள்ள நாட்களெல்லாம். களி கூறுவோம், களி கூறுவோம். கர்த்தர் சொன்ன வாக்கு தத்தம் சொல்லி மகிழ்வோம். களி கூறுவோம், களி கூறுவோம். கவலைகள் மறந்து களி கூறுவோம், களி கூறுவோம், களி கூறுவோம். கர்த்தர் சொன்ன வாக்கு தத்தம் சொல்லி மகிழ்வோம். களி கூறுவோம், களி கூறுவோம். கவலைகள்
ராஜா ஆண்டவரே நாங்கள் களி கூறுகிறோம் ஆண்டவரே. அப்பா நீர் சொன்ன வாக்கு தத்தங்கள் ஒவ்வொன்றும் நாங்கள் பிடித்து கொண்டு ராஜா நடக்க ராஜா நீர் கிருபை தாங்க ராஜா ஆண்டவரே. எங்களை அபிஷேகம் ஆண்டவரே இந்த நாட்களிலே ராஜா ஆண்டவரே நாங்கள் அப்பா உங்களுடைய அபிஷேகத்தினாலே நிரப்பப்பட கர்த்தாவே நீர் கிருபை தாங்க ஆண்டவரே. ஏனோ தானோ என்ற வாழ்க்கையை கொண்டு போகாதபடி ராஜா ஆண்டவரே எங்களோட வாழ்க்கை ராஜா ஆண்டவரே உங்களுடைய பாதத்துல வைத்து ராஜா ஆண்டவரே அப்பா உமக்காய் ஓட வேண்டும், உண்மை இன்னும் அதிகமாய் தேட வேண்டும் ராஜா, உண்மை அதிகமாய் தேடி வர வேண்டும் சுவாமி ராஜா ஆண்டவரே. அபிஷேகியும் ஆண்டவரே, அபிஷேகியும் கர்த்தாவே ஆண்டவரே. நன்றி 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 செலுத்துகிறோம். தேங்க்யூ லார்ட். என்னை ஆனந்த தைலத்தால் அபிஷேகம் செய்யும். என்னை ஆனந்த தைலத்தால் அபிஷேகம் செய்யும். ஆவியானவரே என்னை ஆனந்த தைலத்தால் அபிஷேகம் செய்து ஆவியானவரே
சோத்திரையா சோசரம் தகப்பனே எசப்பா சோத்தரிக்கிறோம் ராஜனே நன்றியோடு போய் துதிக்கிறோம் ராஜா கால வேலைக்காய் நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே அப்பா எங்கள் சபைக்காய் வருகிறோம் ராஜனே ஐயா இந்த சபையில் இருக்கிற எல்லா மக்களையும் சந்திங்க ராஜா ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆசீர்வதிங்க ராஜனே இந்த காலத்துக்கு ஏற்றவாறு எல்லாரும் குடும்பங்களையும் உங்க கேட்ட பிள்ளைகளாய் மாற்றங்கள் வரட்டும் ராஜா அப்படியா ஆசீர்வதிங்க எங்கள் குடும்பம் மாத்திரம் இல்லை எங்கள் சபை மாத்திரம் நீலாய் சுமப்பிள்ளை மாத்திரம் இல்லை உலக சபைகள் எல்லாம் கூட நினைவு கூறுகிறோம் ராஜா எல்லா மக்களையும் ஏவி எழுப்புங்க தகப்பனே ஐயா அந்த வேலையில் ஊழியக்காரங்களுக்காக வருகிறோம் எங்கள் பாஸ்டருக்காக பாஸ்டர் ரேமியா அவருக்காக ஜெபிக்கிறோம் மனைவி பிள்ளைக்காக ஜெபிக்கிறோம் தகப்பனே சுகப்பிள்ளை பாஸ்டர் துரைசலன் ஜோன் மனைவி பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் தகப்பனே அப்படியா எல்லா குடும்பங்களையும் பார்த்து வைக்கிறோம் கத்தாவை ஆசீர்வதிக்கிறாச்சுங்க உலகம் எங்கும் கத்தாவை 200 நாட்டில் இருக்க அத்தனை நாட்டில் உள்ள ஊழியக்காரர்களை ஏவி எழுப்புங்கப்பா சபை மக்களை ஒருமனப்படுத்துங்க ராஜன் ஒருமனமா இந்த கொரோனாவை விரட்டி அடிக்க ராஜன் கத்தாவை கேள்விகள் தரப்படும் சொன்னீரே அப்பா கேட்குறோம் ராஜன் பூரண சுகத்தையும் சமாதானத்தையும் கொடுங்க ராஜனே ஒரு விடுதலை கொடுங்க அந்த வியாதி அற்று போகட்டும் ராஜனே வியாதி ஒளிந்து போகட்டும் தகப்பனே ஒரு வார்த்தை சொன்னால் அது அடங்கும் ராஜனே அப்படியே அவங்க மறைவாய் ஒன்றுமில்லை சகலத்தை சிரிச்ச சர்வ வல்லமுள்ள தேவன் ஒருவரே அப்பா அன்பு கருத்துக்குள்ள ஒப்பு கொடுக்குறோம் எல்லா தேவைகளையும் சந்திக்கிற எங்கள் தேவாதி தேவன் கருத்துக்குள்ள ஒப்பு கொடுக்குறோம் ராஜா ஐயா மலேசியாவோட மற்ற நாடுகளில் ஏராளமான மரணம் ஏற்படுகிறது கத்தா உலகத்தில் எல்லாம் பார்த்து வைக்கிறோம் ராஜா உமக்கு மறைவானது ஒன்றுமில்லை தகப்பனே எல்லாரும் ஜெபிக்கும்படியா ஏவி எழுப்புங்கப்பா விசேஷம் மலேசியா தகப்பனே மலேசியாவில் இருக்க எல்லா ஊழியக்காரர்களுக்காக குடும்பங்களுக்காக வருகிறோம் சபை மக்களுக்காக வருகிறோம்
மாநாட்டில் இருக்கிற எல்லாருக்கும் எல்லா ஊழியக்காரங்களையும் உன் பாதத்தில் ஒப்பு கொடுக்குறோம் தகப்பனே. எல்லாரும் தாகத்தோடு ஏக்கத்தோடு ஜெபிக்க ஏவி எழுப்புங்க, சபாவி ஊற்றுங்க ராஜா. எல்லாரையும் சமாதானமாய் வைத்துக் கொள்ளுங்க ராஜனே. எல்லாரும் ஆறுதலோடு நிம்மதியோடு இருக்கும்படியா நம்முடைய அன்பு காத்துக்குள்ள ஒப்பு கொடுக்குறோம். உமக்காய் ஊழிய செய்கிற மகனாய் மகளாய் ஏவி எழுப்புங்க ராஜனே. பரிசுத்த தேவனே, பரலோக ராஜனே, எங்களோடு கூட இருக்கிறவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் ராஜனே. நீலாய் சுகப்பிள்ளை ஆராதனைக்காக வருகிறோம் கத்தாவே. உள்ள மக்கள் எல்லாம் கத்தாவே நாங்கள் கண்ணோக்கி பார்த்து சுத்து வட்டாரத்தில் உள்ள மக்களுக்காகவும் பாரத்தோடு தாகத்தோடு ஜெபிக்கிறோம் ராஜா. மலேசியா நாட்டில் இருக்கிற எல்லா மக்களையும் பார்த்து ஒப்பு கொடுக்கிறோம். இந்த கொரோனா நோயினாலே பாடுபடுகிற எல்லா மக்களையும் பார்த்து வைக்கிறோம். சாப்பாட்டு பஞ்சம் ஐயா, பணப்பிரச்சனை எல்லாவற்றிலையும் நீக்கி பூரண சுகத்தையும் சமாதானத்தையும் கட்டளை எடுக்கிறாச்சா. அப்படி பரிசுத்த கருத்துக்குள்ள ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பனே. யாம் மாலை என்று ஒன்று நடக்காது ராஜா. நீ சொல்ல ஆகும், நீ கட்டளையிட நிற்கும் ராஜனே. போதுமான சுகத்தையும் போதுமான சமாதானத்தையும் கட்டளையிடுங்க ராஜா. நாங்கள் கத்தாவே சபை திறந்து சபையிலே ஆராதிக்கவும் எங்களை ஆயத்தப்படுத்துங்க ராஜா. நீ வியாதியை நீக்கி குணப்படுத்துங்க தகப்பனே. எல்லாம் முடியும், உன்னால் கூட அது ஒன்றுமில்லை ராஜா. நீ சொல்ல ஆகும் ராஜனே. ஒரு வார்த்தை நீ சொன்னால் போதும் தகப்பனே. அப்படியா எல்லா தேவைகளையும் சந்திங்க, ஆசீர்வதிங்க, பொறுப்பேற்றுக்கொள்ளுங்க. எல்லா துதியும் கனவும் மகிமக்கு எடுக்கிறோம். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, என் நாமம் பரிசுத்தப்படுவதாக, உடைய ராட்சியம் வருவதாக, உடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. அன்றன்றுள்ள ஆகாரத்தை எங்களுக்கு இருந்தார். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்தவர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீன்மையிலிருந்து எங்களை ரசித்துக் கொள்ளும். ராட்சியமும் வல்லமையும் மகிமை என்றென்றைக்கும் உங்களுடைய. ஆமென். கர்த்தர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆக்சுவலி இன்னைக்கு நான் வந்த ரீசன் வந்து இந்த வேலையில் நான் சாட்சி சொல்ல ஆசைப்பட்றேன். என்னோட சாட்சி என்னன்னா, ரொம்ப நாள் எல்சியில் இருந்ததுனால சாட்சிகள் எல்லாம் வந்து மேபி நம்ம கூடிய வச்சுருப்போம், ஓப்பன் பண்ண போது சொன்னாங்க. ஆனால் என்னால் வந்து இதை சொல்லி ஆகணும் அப்படின்னு சொல்லி இந்த விஷயத்த சொல்கிறேன். ஜெஸ்வினை பற்றி இந்த சாட்சி. ஆக்சுவலி ஜெஸ்வின் வந்து எதுக்குமே பயப்படவே மாட்டார். அவர் பயந்தார் அப்படின்னு சொன்னால் நாங்கள் யாருமே நம்ப மாட்டோம். அந்த அளவுக்கு வந்து ஜெஸ்வின் வந்து ஒரு ஸ்ட்ராங் பாய் அப்படின்னு சொல்லி நாங்கள் எல்லாருமே கன்சிடர் பண்ணுவோம். ஆனால் அவரும் வந்து ஒரு நாள் என்ன பண்ணான்னா, வீட்டில் துணி காய் போட்டுக்கிட்டு இருக்கிறப்ப என் கூட வெளியே வந்தார். அப்போ தான் தூங்கி ஏஞ்சி வெளியே வந்தார். துணி காய் போட்டுக்கிட்டு வந்து திடீர்னு அலறி கத்துனாரு. என்னடா அலறி கத்துறாரு அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு என்னையா போய் பார்க்குறேன். அப்புறம் காட்டுறாரு, அவரோட நிழலை பார்த்து வந்து அவர் பயந்துட்டார். அந்த நிழலை பார்த்து பயந்து ஒரு 2-3 நாளைக்கு வந்து எங்கேயுமே போகாமல் அப்படியே நின்ற இடத்துலையே கொஞ்சம் நிழல் கீழே பார்த்துட்டா அப்படியே அலறி கத்துறது, அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருந்தார். அப்போ நாங்கள் நினச்சிட்டு இருந்தோம், அண்டரே அந்த பையன் பயப்படவே மாட்டான்னு நினச்சோம். அண்டரே இப்படி பயந்து போய் இப்படி ஒரு சூழ்நிலையில் இருக்காரு அப்படின்னு சொல்லி நாங்களும் ஜெபிச்சோம். அப்புறம் ஞானப்பூ படிக்கிட்ட கொண்டு போயிருந்தோம் ப்ரே பண்ணுறதுக்கு. ஸோ பாட்டி வந்து ஜெபிச்சு எண்ணெய்லாம் கொடுத்தாங்க. அது வீட்டுக்கு கொண்டு வந்து பாட்டி சொன்னாங்க, நீங்களும் ஜெபிச்சு எண்ணெய் வைங்க பையனுக்கு தூங்குறப்ப அப்படின்னு சொல்லிட்டு இந்த எண்ணெய் கொடுத்து அனுப்புனாங்க. நாங்கள் ஒவ்வொரு நாளும் வந்து அவனுக்காய் ஜெபித்து, அவன் தூங்குறப்ப அவன் தூங்கி ஏஞ்சி பிறகு ஜெபித்து அந்த மாதிரி செஞ்சுட்டு வந்துக்கிட்டு இருந்தோம். 2 நாளில் வந்து எல்லாமே பயம்லாம் விட்டு அதுக்கப்புறம் நார்மலாக ஜெஸ்வின் வர ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ அதனால ஆண்டவருக்கு உண்மையாக நன்றி சொல்கிறேன். பாஸ்டருக்கும் இந்த வேலையில் நன்றி சொல்கிறேன். ஏன்னா பாஸ்டர் வந்து ஜெஸ்வின் பயந்துட்டாருன்னு நைட்டில் கால் பண்ணி சொல்கிறப்போ அவர் ஃபோன்லேயே ப்ரே பண்ணார். அதெல்லாம் ப்ரே பண்ணி எல்லாம் முடிச்ச பிறகு ஜெஸ்வின் ஆமேன்னு சொல்லிட்டு தான் உள்ளுக்கு வந்து அதுக்கப்புறம் அவர் படுக்க கொண்டு போனோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எந்த பயமும் இல்லாமல் இது வரைக்கும் ஆண்டவர் மறுபடியும் ஜெஸ்வினை பயத்தின் ஆவியை எடுத்து போட்டு கொண்டு கிருபையோடு நடத்திருக்கார். அதற்கு நன்றி செலுத்துகிறேன். ஆமீன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத பகுதி அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 9-11 வரை. இவைகளை அவர் சொன்ன பின்பு அவர்கள் பார்த்து கொண்டிருக்கையில் உயர எடுத்து கொள்ளப்பட்டார். அவர்கள் கண்களுக்கு மறைவாக ஒரு மேகம் அவரை எடுத்துக்கொண்டது. அவர் போகிற போது அவர்கள் வானத்தை அண்ணாந்து பார்த்து கொண்டிருக்கையில் இதோ வெண்மையான வஸ்திரந்தவர்கள் 2 பேர் அவர்களுக்கு அருகே நின்று
கல்லிலேயராகிய மனுஷரே, நீங்கள் ஏன் வானத்தை அண்ணாந்து பார்த்து நிற்கிறீர்கள்? உங்களிடத்திலிருந்து வானத்துக்கு எடுத்து கொள்ளப்பட்ட இந்த இயேசுவானவர் எப்படி உங்கள் கண்களுக்கு முன்பாக வானத்துக்கு எழுந்தருள் போனாரோ அப்படியே மறுபடியும் வருவார் என்றார்கள். ஆமென். Praise the Lord. Today's scripture reading is taken from the book of Acts, chapter 1, verses 9 to 11. And when he had spoken these things, while they beheld, he was taken up, and a cloud received him out of their sight. And while they looked steadfastly toward heaven as he went up, behold, two men stood by them in white apparel, which also said, Ye men of Galilee, why stand ye gazing up into heaven? This same Jesus, which is taken up from you into heaven, shall so come in like manner as ye have seen him go into heaven. May the Lord bless his word. இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் அனைவரையும் இந்த காலை ஆராதனைக்கு வரவேற்கிறேன். அன்புள்ளவர்களை, இன்றைக்கு நாங்கள் ஞாபகம் கூற வேண்டியது ஒரு சில காரியங்கள் மற்றும் அதுக்கு முன்னம் நான் ஒரு சில காரியங்கள் உங்கள்கிட்ட வேண்டிக் கொள்கிறேன். என்ன ஒன்று, நீங்கள் எல்லாம் உங்கள் பைபிள் உங்கள் கையில் வைத்திருப்பீங்க என்று நான் விசுவாசிக்கிறேன். அப்படி இல்லாட்டாலும் அட்லீஸ்ட் ஒரு பேனாவும் கொஞ்சம் ஒரு பேப்பரும் வைத்துக்கொள்ளுங்க. ஸோ சில வசனங்கள் உங்களுக்கு சொல்றதுக்குள்ள நீங்கள் அதை எழுதி வைக்க முடியும். ஏன்னா இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா வழக்கம் போல் சர்ச்சில்ண்டா யாரும் அதை படிப்பாங்க, நாங்கள் கேட்போம். இப்போ எங்களுக்கு அந்த வாய்ப்பு இல்லை. ஸோ நீங்களாவது அதை வைத்துட்டு மேபி நீங்கள் அதை படிப்பீங்க என்று நான் விசுவாசிக்கிறேன். மேபி நெக்ஸ்ட் டைம் நாங்கள் என்ன செய்யலாம், இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஒரு ஆள் தமிழ் பைபிளோட என்னோட இருந்து உட்கார்ந்தாண்டா சொல்ல படிக்கலாம். ஓகே, மட்டும் எப்படினாலும் இந்த இவ்வளத்துக்கு ஆண்டவர் எங்களுக்கு கொடுத்ததுக்கு நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். ஏனென்றா நான் உங்களெல்லாம் ஒவ்வொரு வாரமும் நாங்கள் இப்படி சந்திக்க முடியும். நீங்கள் என்ன பார்க்குறீங்க மட்டும், நீங்கள் யாரும் ஃபோட்டோ அனுப்ப மாட்டீங்களே, எப்படி இருக்கிறீங்க, முடியெல்லாம் நீட்டாக வளர்ந்து இருக்குதா, பிள்ளைகளெல்லாம் 2 மாதம் ஆச்சு நிறைய வளர்ந்து இருப்பாங்க, அப்படி பார்க்குறதுக்கெல்லாம் கொஞ்சம் சந்தோஷமாக இருக்குல்ல. ஏன்னா நம்ம குடும்பம்மா, ஓகேயா? ஸோ அதையெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கொள்ளுங்க. ஓகே, ஸோ இன்றைக்கு அன்புள்ளவர்களே, எங்களோட வேத பாகம் அப்போஸ்தலர்கள் 1ஆம் அதிகாரம் வசனங்கள் 9-11 வரை. அப்போஸ்தலர் 1:9-11 வரை. I want to greet all of you all in the sweet name of our Lord Jesus Christ. If you did good, then if you can have a piece of paper and a pen or a pencil with you so that I can, when I give the Bible verses, you can go back and read it. Or keep your Bible and turn with me if you can do that fast enough. But for today's meditation is taken on Acts chapter 1 verses 9-11. இன்றைக்கு அன்புள்ளவர்களே, நாங்கள் எடுக்கப்பட்ட நாள் நாங்கள் கவனிக்க போகிறோம். Ascension Day comes on the 21st. But let us pray. ஜெபம் செய்வோமா? சோதரிக்கிறோம் சுவாமி, இந்த காலை நேரத்திலையும் மீண்டும் இந்த வார்த்தை நாங்கள் வாசிக்க கேட்டோம். உங்களை துதிச்சோம் சுவாமி, பாடல் மூலமாய். அதுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுது கூட சுவாமி, உங்களோட வார்த்தை நாங்கள் தியானிக்கிற சமயத்திலையும் நீரே உங்கள் அடியான் மூலமாய் நீர் பேசும். உம்முடைய பிள்ளைகள் கிட்ட உம்முடைய வார்த்தை போய் சேர வேண்டும் என்று இயேசுவின் நாமத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆமேன், ஆமேன். அன்புள்ளவர்களே, இன்றைக்கு தலைப்பு நான் கொடுத்திருக்கிறேன், மறுபடியும் வருவார். யார் மறுபடியும் வருவார்? இயேசு மறுபடியும் வருவார். English, if you read your Bible and you see verse 11, the angels tell the disciples, the same way he went, he will return. Jesus will come back. ஓகே, ஸோ இன்றைக்கு அன்புள்ளவர்களுக்கு நீங்கள் பார்த்தோன்னா உங்களுக்கு முதலாவது நாங்கள் இது சில இப்போ சர்ச்சஸ்லாம் இதை நாம் கவனிக்காமல் விட்டுடுறோம் என்ற ஒரு சில நாட்கள் நாங்கள் பார்க்குறோம். இதை நீங்கள் பார்த்தீங்கன்னா அன்புள்ளவர்களே, இயேசு பிறந்த நாளுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோம்.
இயேசு உயிர்த்தெழுந்த நாளுக்கு நாங்கள் முக்கியத்துவம் கொடுக்கிறோம். மற்றும் இயேசு பரலோகத்துக்கு எடுக்கப்பட்டாரே, அது சில சமயத்தில் எத்தனை நாள் கணக்கு, ஏன்டா அது ஞாயிற்றுக்கிழமை வர்றதுலாம். ஸோ இந்த வாரம் இது நீங்கள் பார்த்தீங்கன்னா 21ஆம் தேதி இந்த வாரத்தில் அப்போ தான் நீங்கள் பாருங்கள் 40 நாள் உயிர் தெழுந்த நாளில் இருந்து இயேசு பரலோகத்துக்கு எடுக்கப்படுற நாள் இந்த 21ஆம் தேதி. ஸோ அதுதான் நான் பார்த்தேன். இந்த ஞாயிற்றுக்கிழமை நாங்கள் இயேசு உயிர் தெழுந்த மறுபடியும் பரலோகத்துக்கு எடுக்கப்பட்டதை நாங்கள் பார்ப்போம். ஓகே, இந்த 40 நாளுக்கு பிறகு நீங்கள் பார்த்தீங்கன்னா நண்பர்களே, இந்த 40 நாள் இயேசு அவருடைய சீசர்களோட இருந்து அவங்களோட கலந்து கொண்டு அவங்களோட ஐக்கியம் பண்ணியிருந்தார். 40 நாள் சென்று பெத்தனிக்கு அவங்களை கூட்டிகிட்டு போயிட்டு அங்கே தான் இயேசு மறுபடியும் பரலோகத்துக்கு எடுக்கப்படுறாருன்னு லூக்கா 24 வசனங்கள் 50-51 எழுதியிருக்குது. Luke chapter 24 verses 50 and 51 tells us that after 40 days of Jesus being with his disciples from the day of resurrection, and he had been mingling with them, moving around with them, after 40 days he takes the disciples and he goes to Bethany. So Luke 24 verses 50 and 51 will tell you the same account of what we are meditating today. சீசர்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா அன்புள்ளவர்களே, இந்த பைபிள் வேதம் ஆராய்ச்சி பண்ணுறவர்கள் அவங்க சொல்கிறார்கள், ஏன் அவங்க அங்கே சீசர்கள் இயேசுவோட இருந்தாங்க அவர் மறுபடியும் பரலோகத்துக்கு எடுக்கப்படுறதுன்னா அவங்களுக்கு உறுதியாக இந்த இயேசு பரலோகத்திலிருந்து வந்தார், இந்த இயேசு மறுபடியும் பரலோகத்துக்கு தான் அப்பா வீட்டுக்கு அவர் போகிறாருன்னு அவங்களுக்கு உறுதியாக இது சொல்கிறதுக்கு. For them to be convinced beyond doubt, for the disciples to be convinced beyond doubt that Jesus came from heaven, he is going back to heaven. So they are physically seeing him go. ஓகே, இயேசு நீங்கள் பார்த்தீங்கன்னா அன்புள்ளவர்களே, அவர் இந்த பூலோகத்துக்கு வந்தது, பூலோகத்துக்கு வந்தது ஒரு காரணத்தோட. இயேசு இந்த பூமிக்கு வந்தது அவருக்கு ஒரு நோக்கமோட. He came with a mission, he came with a purpose, he came with an agenda, people of God. அவருக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த நாட்களில் கனிமறியால் மூலமாய் அவங்க பிறந்து இந்த பூலோகத்தில் இருந்து சீசர்களோட 3 வருஷம் ஊழியம் செஞ்சு பரிசேயர் சதுசேயர் மாறு பொன்சியஸ் பைலட் கீழே துக்கப்பட்டு வருத்தப்பட்டு நோய்கப்பட்டு அவர் மரித்துட்டு திருப்பி உயிர் தெழுந்தார் என்று அது எல்லாம் எங்களுக்கு நல்லா தெரியும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா உயிர் தெழுந்த பிறகு அவர் ஒரு சில நாட்கள் சீசர்களோட அவங்க ரொம்ப கலங்காமல் இருக்கிறதுக்கு அவங்களோட இருந்துட்டு இப்போ அவர் பரலோகத்துக்கு எடுக்கப்படுறாரு. அவர் பரலோகத்துக்கு எடுக்கப்படுற சமயத்துலேயும் அவருக்கு நல்லா தெரியும் 3 வருஷம் இந்த சீசர்களோட இருந்திருக்கிறாரு. அவர் 4ஆம் வசனம் 1ஆம் அதிகாரம் அப்போஸ்தலர் 1:4 அவர்கள் சொல்லியிருக்கிறாரு, தேற்றவாளனுக்கு அனுப்புவேன். ஆண்டவர் கொடுத்த வாக்கு, ஆண்டவர் உங்களுக்கு ஒரு ஆளை கொடுக்கிறாரு, அவர் அனுப்புவார். அவர் தான் நாங்கள் தேற்றவாளர் என்று சொல்கிறாரு. Jesus tells his disciples just before he parts, just before his ascension, that he will send them a person to replace him. He will send them whom we call today as the Holy Spirit or the Comforter in verse 4. அதே நேரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இயேசு அப்படியே பரலோகத்துக்கு எடுக்கப்படுறாரு. அந்த நேரத்தில் சீசர்கள் எல்லாம் அவர் சுற்றி இருந்து பார்த்துட்டு அவரும் மேலுக்கு போகிறது அவங்களோட கண்ணுக்கு அப்படியே மேலுக்கு போயிட்டு இருக்குது. என்ன அவங்களோட சிந்தனையில் என்ன அவங்களோட யோசனையில் இருந்துச்சோ எங்களுக்கு தெரியாது. ஆனாலும் வேதம் சொல்லுது அன்புள்ளவர்களே, 2 தூதர்கள் அந்த நேரத்தில் ஆண்டவர் அனுப்பினார். இந்த தூதர்கள் வந்து அவங்கள்ட்ட சொன்னார்கள், நீங்கள் இந்த இயேசு எப்படி பரலோகத்துக்கு மேலுக்கு அவர் எடுத்துகிட்டு போகிறாரோ அப்படியே அவர் திரும்பி வருவார். அன்புள்ளவர்களே, இந்த இயேசு திரும்பி வருவார். He will return. That's the promise we have. ஆனாலும் அன்புள்ளவர்களே, இந்த முறை இயேசு திரும்பி வரக்கலாம் ஒரு பேபி, ஒரு குழந்தையாய் அவர் வரப்போகிறதில்ல. மாட்டு தொட்டில் நாங்கள் போய் அவரை பார்க்க போகிறதில்ல. அவர் ஒரு ரட்சகரை வரப்போகிறதில்ல. He is not coming as a baby. He is not coming as your savior, people of God. ஆனாலும் நியாயாதிபதியாக வர்றாரு. He is coming as a judge, people of God. அது கூட அன்புள்ளவர்களே,
அவர் திடீர்னு வருவார். சொல்லாமல் பேசாமல் திருடன் எப்படி ராத்திரி உங்கள் வீட்டுக்குள்ளே போகிறாரோ, 1 தெசலோனிக்கர் 5:2 எழுதியிருக்குது, அதே போல் ஆண்டவர் வருவார். People of God, the Lord will come the next time. Again when He comes as the judge of this world. He is not going to come announcing His birth. He is not going to come announcing that I am coming. Get everything ready, because He's already warned us to be ready. But He will come, as written in 1 Thessalonians 5:2, as a thief in the night. They don't tell us when they are coming. They just come to just scoot everything up. Jesus says, I will come quietly, but I am coming as a judge. So அன்புள்ளவர்களே, நீங்களும் நானும் அந்த நேரத்தில் ஆயத்தமாக இருப்போமா? Will you be ready? அன்புள்ளவர்களே, ஆயத்தண்டா அப்படியே பரலோகத்தை பார்த்துட்டு இயேசு வருவாரான்னு அப்படி பார்த்துட்டு அப்படி இல்லை. அன்புள்ளவர்களே, நீங்களும் நானும் என்ன அப்போ செஞ்சுட்டு இருந்தோம்? We should not be looking up and saying, the Lord is coming, the Lord is coming, I'm sitting down and waiting for the Lord to come. No, people of God, that is not the way. ஆனாலும் நாங்கள் ஆயத்தமாய் அவங்களுடைய ஊழியத்தில் அவங்க கலந்துட்டு நாங்கள் இருக்க வேண்டும். நாங்கள் அந்த நேரத்தில் வயலில் இருக்க வேண்டும். அன்புள்ளவர்களே, நாங்கள் சீசர்கள் துவம் நாங்கள் செஞ்சுட்டு இருக்க வேண்டும். ஆத்மா ஆதாயம் நாங்கள் பார்த்துட்டு இருக்க வேண்டும். நாங்கள் ஆண்டவர் எங்களுக்கு கொடுத்த கட்டளை மத்தேயு 28:19 போய் சீசர்களை உருவாக்குங்கள். Matthew 28:19, Jesus before going back, He says, go and make disciples. And people of God, when He returns, மறுபடியும் வரக்கல, He will expect us to be making disciples. திருப்பியும் மறுபடியும் வரக்கல, அவர் கொடுத்த கட்டளை நீங்கள் சீசர்கள் உருவாக்குங்கள். அவர் எங்களை சீசர்கள் நாங்கள் உருவாக்கிட்டு இருக்கிறது, அந்த வேலையை நாங்கள் செஞ்சுட்டு இருப்போம் என்று ஆண்டவர் எதிர்பார்ப்பார். அன்புள்ளவர்களை, நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த இயேசு மறுபடியும் பரலோகத்துக்கு எடுக்கப்பட்டார்னு வேதம் சொல்லுது. இப்போ அந்த இயேசு எங்கே இருக்கிறாருன்னா அப்பா பிதாண்ட பக்கத்து வலது பக்கத்தில் அவர் உட்கார்ந்துட்டு இருக்கிறாரு. The Bible tells us that He is seated at the right hand of God the Almighty. அவர் மறுபடியும் வருவார். He will return. அவர் மறுபடியும் வர நேரத்தில் அன்புள்ளவர்களே, சபை நம்ம என்ன செஞ்சுட்டு இருக்கணும்? இயேசு வர்றார், எங்களுக்கு தெரியும். இயேசு ஏற்கனவே வந்தார், நாங்கள் அது வேதத்தில் படிச்சிட்டோம். ஓகே, வந்தார், மரித்தார், உயிர் தெழுந்தார், பரலோகத்துக்கு எடுக்கப்பட்டார், திரும்பி வர்றாருன்னு சொன்னார். சபை நம்ம என்ன செஞ்சுட்டு இருக்கணும்? ஆயத்தமாய் நாங்கள் என்ன செஞ்சுட்டு இருக்க வேண்டும் இந்த நேரத்தில் என்று நாங்கள் கவனிப்போம். அன்புள்ளவர்களே, நம்ம ஒரு விவசாயி போல நாங்கள் இருக்க வேண்டும். We must be like a farmer. We must be sowing and we must be reaping. இந்த விவசாயி என்ன அன்புள்ளவர்களே, அவர் எப்போ யாரோ சொன்னாங்க, எனக்கு நிறைய பெரிய காய்கறியெல்லாம் வரப்போகுதுன்னு வீட்டில் உட்காந்துட்டு இருப்பாரா? இல்லை, அவர் போவார், அவனுடைய தோட்டத்தை அவர் மம்பட்டி போட்டு எல்லாம் பரட்டுவார், தண்ணி ஊற்றுவார், விதையை நட்டு கொடுப்பார், பயலை போடுவார். அப்போ தான் அறுவடை வரும் என்று அவர் பார்ப்பார். ஆமாம் இல்லையா? ஸோ நம்மளும் அன்புள்ளவர்களே, இயேசு வருவார், அது நிச்சயம் என்று அவர் சொல்லிட்டார். இப்போ நம்ம என்ன செய்ய வேணும்டா, நம்ம போக வேணும். நம்ம போய் ஜனங்கள்கிட்ட இயேசுவை பற்றி நாங்கள் சொல்ல வேணும். இயேசுன்ற அன்பை பற்றி நாங்கள் சொல்ல வேணும். நாங்கள் அவங்களை ஆண்டவருக்குள் நாங்கள் கொண்டு வர வேணும். ஆண்டவருக்குள் வந்த பிறகு நாங்கள் விதையை நட்ட பிறகு அப்படியே விட்டுடலாமா? முடியாதே. தண்ணி ஊற்றணும், பயில போடணும். ஸோ நம்ம ஆண்டவருக்குள் வந்த பிறகு அவங்களையும் நாங்கள் என்ன செய்யணும்? அவங்களையும் உருவாக்கி கொண்டு வரணும். We must groom them up. This is discipleship. அவங்களுக்கு வேதத்தை சொல்லி கொடுக்கணும். எப்படி நாங்கள் ஜெபம் பண்ணுறது, வேதம் என்ன சொல்லுது கற்றுக் கொடுக்க வேணும். நம்மளுக்குள்ள ஒரு ஐக்கியம், கிறிஸ்துவுக்குள் இருக்கிற ஐக்கியத்துக்குள் அவங்க கொண்டு வர வேணும் என்று நாங்கள் பார்க்குறோம். அன்புள்ளவர்களை, நாங்கள் ஏன் பேசாமல் இருக்க முடியாதுன்றா, நீங்கள் பார்த்தீங்கன்னா வேதத்தில் கூட போட்டு இருக்குது, மணவாளன் வர்றதுக்கு 10 கனி தானே, வெர்ஜின்ஸ், கனிகள் அவங்க அங்கே போய் ஆயத்தமாக இருந்தார்களாம். விளக்கோடு அவங்க ஆயத்தமாக இருந்தார்களாம். மற்றும் மணவாளன் வர்றதுக்கு லேட் ஆச்சு. ஓகே தடுக்கி போயாச்சு, கொஞ்சம் நேரம் தாமதிச்சுன்னு நாங்கள் பார்க்குறோம். ஸோ அந்த நேரத்தில் 5 கனிகள் அவங்க கூட என்ன வச்சுருந்தார்கள்? 5 இந்த கனிவார்கள்
சாரி வெர்ஜின்ஸ், ஓகே, அவங்கள அந்த எண்ணெய் வச்சிருக்கல. நம்ம எப்படி இருக்கணும்னா இந்த 5 வெர்ஜின்ஸும் அந்த எண்ணெய் வச்சு இருக்கிறவர்கள் அவங்கள் போல நாங்கள் ஆயத்தமாக இருக்க வேணும். இயேசு வர்றார் கண்டிப்பு அன்புள்ளவர்களே. மற்றும் அவர் யார்கிட்டையும் இந்த நேரம், இந்த தேதி, இந்த வருஷம், இந்த மலை மேலே நான் வர வேண்டிய யார்கிட்டையும் சொல்லலை. அதன் மூட நம்பிக்கையில் நம்பி போகாதீங்க அன்புள்ளவர்களே. ஏன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே ஒரு எத்தனையோ வருஷத்துக்கு முன்னம் இந்த மாதிரி கதை நடந்துருக்குது. ஒரு வாட்டி இந்த கதை எங்கே நடந்துச்சுண்டா, ஆஸ்திரேலியா தேசத்தில் இந்த ஆள் எல்லாம் அவங்கள்ட்ட சொல்லிட்டாங்க, இயேசு வர்றாரு, அவர் எங்களுக்கு டைம் கொடுத்துட்டாரு, இந்த நேரம் இந்த தேதி வர்றாரு, நீங்கள் எல்லாம் ஆயத்தமாக இருக்கிறீங்க, உங்களோட வீடு வசதி எல்லாம் விற்று போட்டு அந்த காசு எடுத்தெல்லாம் அவர் இந்த பேங்க்கில் போட்டு சொல்லிட்டு போயிட்டார். ஓகே, அந்த குறிப்பிட்ட நாள் கிட்ட வரத்துக்கு அவர் சொல்லிட்டாரு, இந்த மலை மேலே தான் ஒரு மலையை குறிப்பிட்டு சொன்னார், இந்த மலை மேலே தான் இயேசு வருவார்ண்டு. ஸோ அவரோட பின்னுக்கு வந்தவர்கள், அவரை நம்பினவர்கள், அவங்க எல்லாம் அந்த மலை மேல் ஏறிட்டாங்க. இந்த நேரத்தில் இன்றைக்கு ராத்திரி 12 மணிக்கு சரியாக இயேசு வருவார்ன்னு சொன்னார். 12 மணிக்கு சரியாக இயேசு எங்காலும் இவங்கெல்லாம் பார்த்துட்டு இருக்கிறாங்க, இயேசு வருவார்ண்டு அவன் மலை மேலே எழுதிட்டான், நான் தான் உங்களுக்கு ரட்சகர். ஸோ அன்புள்ளவர்களே, ஏமாந்து போகாதீங்க, இந்த மாதிரி ஒரு மூட நம்பிக்கையில் இருக்காதீங்க, இந்த மாதிரி பொய் சாட்சிகள் எல்லாம் நிறைய இருக்கிறார்கள், இவங்களெல்லாம் கேட்டுட்டு போகாதீங்க. மற்றும் நாங்கள் அந்த 5 வேர்ஜின்ஸை போல் நாங்கள் காத்துட்டு இருக்க வேணும். நம்ம எக்ஸ்ட்ரா நாங்கள் வச்சு இருக்க வேணும். we must be like the wise virgins, people of God. we must have extra oil and be ready for the Lord to come. People of God, how do we prepare God's temple? நம்ம தேவனோட ஆலயத்தை நாங்கள் எப்படி நாங்கள் ஆயத்தமாய் நாங்கள் வைத்து இருக்கிறோம்? எது அன்புள்ளவர்களே தேவனோட ஆலயம்? அங்கே ஜலம் சமாராக்கில் இருக்குதா? அது நாங்கள் கூடுற இடம் அன்புள்ளவர்களே. தெய்வ ஆலயம் உங்கள். நீங்கள் உங்கள் உடலை போய் கொரிந்தியரை படிச்சு வைங்க. பைபிள் clearly tells us your body is the temple of God. அன்புள்ளவர்களே, உங்களோட தேவ ஆலயத்தை நீங்கள் பரிசுத்தமாய் வைத்திருக்கிறீங்களா? Are you keeping this temple of God holy, people of God? அந்த தேவாலயம் சமாராக்கில் நாங்கள் அதெல்லாம் தூசி அடிச்சிட்டு கூட்டிட்டு மொப் பண்ணிட்டு கழுவியெல்லாம் வச்சிருக்கிறோம். மற்ற அன்புள்ளவர்களே, அதையும் நாங்கள் வைத்து இருக்க வேண்டும். ஏனென்றால் அந்த தேவ ஆலயத்தில் நம்ம கூடுற இடம் ஆண்டவர் எங்களுக்கு நியமித்து வைத்திருக்கிறாரு. ஆனாலும் நம்ம எதையும் நாங்கள் அதே நேரத்தில் வைத்து கொள்ள வேண்டும். People of God, it is both, people of God. Don't say that, oh, pastor said our body is the temple of God, so I'm looking after the body, I'm not looking after that building. No, that building is also equally important because that is where all these temples gather together. Okay? So my question now is, are you keeping this temple of God holy? அன்புள்ளவர்களே, இந்த தேவாலயத்தை நாங்கள் பரிசுத்தமாக வைத்திருக்கிறோமா? எங்களுக்கு இன்னும் பலவீனங்கள் நிறைய இருக்குதா? எங்களுக்கு இன்னும் கட்ட பழக்கம் நிறைய இருக்குதா? நீங்களே உங்கள் பாட்டுக்கு நீங்களே கேட்டுக்கொள்ளுங்க அன்புள்ளவர்களே. உங்களுக்கு என்ன பலவீனம் இருக்குது? உங்களுக்கு எந்த கெட்ட பழக்கம் இன்னும் இருக்குது? எங்களை பழைய வாழ்க்கையிலேருந்து நாங்கள் இன்னும் அதை வைத்துட்டே இருக்கிறோமா? எங்களுக்கு இருக்கிற அழுக்கு நாங்கள் இன்னும் சுமக்கிட்டே அப்படி இருக்கிறோமா? இந்த அழுக்கு அன்புள்ளவர்களை நாங்கள் சுமக்கிறதுக்கு அவசியம் இல்லை, உங்களுக்கு தெரியுமா? ஏனென்றா ஆண்டவர் சொன்னார், இந்த அழுக்கை அப்படியே கல்வாரையில் அப்படியே கொட்டிட்டு போங்கப்பா, நான் தானே அதை சுமத்திட்டேன், நான் தானே அதுக்கு எடுத்துட்டேன், ஏன் நீங்கள் சுமக்கிட்டு இருக்கிறீங்க? அன்புள்ளவர்களே, உங்களை நேராக கேட்குறேன், எத்தனை பேருக்கு இன்னும் சிகரெட் பழக்கம் இன்னும் கஷ்டமாக இருக்குது விடுறதுக்கு? அது ஒரு சைடு. எத்தனை பேர் இன்னும் அந்த ஒரு பேக்கு போட்டுட்டு இருக்கணும்னு இருக்கிறீங்க? நாளுக்கு நாள் அந்த பேக்கு போட்டுட்டு தான் இருக்கிறீங்க. இல்லாட்டா அது முடியாமல் இருக்குது. எனக்கு கண்டிப்பாக இருக்கிறீங்க, எனக்கு தெரியும். யாரும் இதில் ட்ரக்ஸில் இருக்கிறீங்களா? ஐஸ் போடுறீங்களா? என்ன மாதிரி இருக்குது? உங்களுக்கு மற்ற கெட்ட பழக்கங்கள் இருக்குதா? தவறான உறவுகள் எல்லாம் நீங்கள் வைத்துட்டு இருக்கிறீங்களா அன்புள்ளவர்களே? இது எல்லாம் அன்புள்ளவர்களே, நாங்கள் பரிசுத்தத்துக்கு வர்றதுக்கு இது ஒரு தடை. For us to go on to holiness, people of God, all these sins of this world, all these bad habits that we carry like smoking, drinking, drugs, womanizing,
அதர் திங்ஸ், ஸ்டீலிங், சீட்டிங், ஏமாத்துறது, திருடுறது, இது எல்லாம் எங்களுக்கு ஒரு தடை. இட் பிளாக்ஸ் அவர் ரிலேஷன்ஷிப் வித் காட் பிகாஸ் வி கேனாட் மூவ் ஆன் டு ஹோலினஸ். நாங்கள் பரிசுத்தத்துக்கு வர்றதுக்கு இது ஒரு பெரிய தடையாக இருக்குது நண்பர்களே. நம்ம உலகத்தோடு சேர்ந்துட்டு நாங்கள் இந்த உலகத்தில் எல்லாரும் செய்கிறாங்கன்னு நாங்கள் செய்கிறோம் நண்பர்களே. ஹிப்பி ஸ்டைலில் அப்படி போய்ட்டு இருக்கிறோம். அவங்களுக்கு ஹிப்பி தெரியாது. எந்த காலத்தில் ஹிப்பின்னு சொல்லுவாங்க. நீட்டு முடியை வச்சுட்டு சொல்வாரெல்லாம் கிழிஞ்சு போட்டுட்டு இப்போ கூட இருக்குது. ஆமாம். ஸோ அப்படி நாங்கள் அந்த உலகத்தோடு நாங்கள் சேர்ந்து ஒட்டினோமா, இல்லாண்டா நம்ம உலகத்தை நாங்கள் அங்கே உலகத்துக்குள் இருந்துட்டு நாங்கள் வித்தியாசமாய் ஒரு ஒளியாய் நாங்கள் இருக்கிறோமா? People of God, have we gone into the world and compromised with the world, or like what Jesus says, you have to be in the world, but are you that light in that world? Can people see you? When people see me, can they see the light of Jesus Christ in me? அன்புள்ளவர்களே, ஆண்டவரே சொல்லியிருக்கிறாரு லேவியர் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 44ஆம் வசனம், லெவிட்டிகஸ் 11:44. ஆண்டவர் சொல்கிறாரு, நான் பரிசுத்தமாக இருக்கிறது போல நீங்களும் பரிசுத்தமாக இருங்க. As I am holy, be ye holy, so says the Lord God Almighty in Leviticus 11:44. So people of God, for us to be holy, God has given us this temple for us to take care of. We have to take good care. இந்த தேவாலயம் அன்புள்ளவர்களே, ஆண்டவர் எங்களை கண்காணிப்பார வைத்திருக்கிறாரு. நம்ம இதை நல்லா சுத்தமும் பரிசுத்தமாய் நாங்கள் வைத்து இருக்க வேண்டும். ஆண்டவர் மறுபடி வர்ற நேரத்தில் அன்புள்ளவர்களே, நாங்கள் அப்போ கணக்கு கொடுக்கிற நேரத்தில் அன்புள்ளவர்களே, நாங்கள் இப்படி நாங்கள் ஆயத்தமாக இருக்க வேண்டும் என்று நாங்கள் பார்க்குறோம். அன்புள்ளவர்களே, நாங்கள் விழுந்துட்டோமா? நாங்கள் பாவத்தில் விழுந்துட்டோமா? இல்லை நாங்கள் அப்போ இருந்து நாங்கள் இன்னும் அந்த பாரத்தை இன்னும் சுமக்கிட்டு இருக்கிறோமா? இது ஆண்டவர் உங்களை குற்றம்னு சொல்ல மாட்டார் அன்புள்ளவர்களே. மற்றும் ஆண்டவர் சொல்கிறார், முதலாவது நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும், நாங்கள் ஒப்பு கொடுக்க வேண்டும். இந்த பாவம் எனக்கு இருக்குது, இந்த குறை எனக்கு இருக்குது. First of all, people of God, if we are still carrying those burdens, we have to come to God and acknowledge, I have this problem, I have this shortcoming, I have this sin. நாங்கள் அதை ஏற்றுக்கொண்ட பிறகு நாங்கள் அறிக்கை செய்ய வேண்டும். We must confess this to the Lord. ஆண்டவர்கிட்ட நாங்கள் அறிக்கை செஞ்சுட்டு நாங்கள் பாவ மன்னிப்புக்குள் வர வேண்டும். நாங்கள் ஆண்டவர்கிட்ட எங்களை மன்னிக்கிறதுக்கென்று நாங்கள் கேட்க வேண்டும். நாங்கள் we confess the sin and we must ask for forgiveness and ask God to forgive us. ஏனென்ற அன்புள்ளவர்களே, நாங்கள் செய்கிற காரியம் எல்லாத்துக்கும் ஆண்டவர் வர்ற சமயத்திலே நாங்கள் கணக்கு கொடுத்தாக வேண்டும். We must remain holy. Why? Because when the Lord comes, we must give account of all our deeds, all what goes through our mind, all what goes through our ears, all what we speak, what we do with our hands, where our legs go. We have to give full account. நாங்கள் கணக்கு எல்லாத்துக்கும் கொடுக்க வேண்டும் அன்புள்ளவர்களே. ஸோ நம்ம பரிசுத்தமாக இருக்க வேண்டும். எங்களோட சிந்தனையில் என்ன ஓடுது, எங்களோட கண் எங்கே தவறான இடத்துக்கு போகுது, எங்களோட கைகள் செய்கிறதெல்லாம் பரிசுத்தமாக இருக்குதா, நாங்கள் கால்கள் போகிற இடத்துக்கெல்லாம் ஆண்டவர் அனுமதி கொடுக்கிறாரா? ஸோ அதுக்காண்டியே நாங்கள் பரிசுத்தமாக இருக்க வேண்டும் என்று நாங்கள் பார்க்குறோம். அன்புள்ளவர்களே, இந்த இயேசு ஏற்கனவே இந்த உலகத்தில் இருந்தார் அன்புள்ளவர்களே, சீசர்களோட வாழ்ந்தார் அன்புள்ளவர்களே. அவர் மரித்து போய் உயிர் தெழுந்து இப்போ அந்த பரலோகத்துக்கு அவர் போட்டார். இந்த இயேசு எங்களுக்கு என்ன அவர் சொல்கிறாருண்டா, உங்களை மேல் நான் நேசிக்கிறேன், I love you. Jesus tells you, people of God, ஒன்றொரு ஆளாக தனிப்பட்ட முறையில் நீங்கள் எந்த சூழ்நிலை நீங்கள் இருந்தாலும் ஆண்டவர் சொல்கிறாரு, நான் உண்மை நேசிக்கிறேன், உண்மை நேசிக்கிறேன், உண்மை என்றென்றும் நான் நேசிப்பேன். ஐ வில் ஆல்வேஸ் லவ் யூ, ஐ வில் நெவர் லீவ் யூ. நான் ஒரு நாளும் உன்னை கைவிட மாட்டேன் அன்புள்ளவர்களே, நான் உன்னை நேசிக்கிறேன் என்று இந்த இயேசு எங்களுக்கு சொல்கிறாரு. அது உறுதியாக நிச்சயமாய் அவர் அந்த வார்த்தை எங்களுக்கு கொடுத்துருக்கிறார் அன்புள்ளவர்களே. அது நம்ம விசுவாசிக்கிறோமா? அதை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோமா? Do you believe that Jesus loves you, people of God? He came to this earth for you. He is coming back for you, and He loves you. And He says, I will love you forever and ever. People of God,
if you are at all lost in this pandemic, இந்த இப்போ இருக்கிற சூழ்நிலை நீங்கள் இப்படி காண போயிட்டு வருத்தப்பட்டுட்டு சோர்ந்து போய் நொங்கி கீழே இருக்கிறீங்களான அன்புள்ளவர்களே, ஆண்டவர் சொல்கிறார், உங்களை நேசிக்கிறேன், ஐ லவ் யூ. இந்த இயேசுவை நாங்கள் எப்படி நாங்கள் கூப்பிடுவோம் அன்புள்ளவர்களே? How will we call upon this Jesus? அன்புள்ளவர்களே, நிறைய பேர் கேங் வச்சுருக்கிறாங்க. நீலாயில் எப்படி தெரியாது, மட்டும் நான் பாவில் இருந்து வந்தேன். பாகாவை நீங்கள் யாரையும் கேட்டாலும் கேங்ஸ்டருக்கு நோட்டோரியஸாக இருக்குது. ஸோ நான் உங்களுக்கு சொன்னேன், நானும் ஒரு கேங் ஆரம்பிச்சிட்டேன்ப்பா. நான் கேங் நம்பர் உங்களுக்கெல்லாம் கொடுக்குறேன்னு. எனக்கு நம்பர் எழுதி வைங்க. நீங்கள் எனி டைம் இந்த நம்பரை கூப்பிடுங்க. இந்த நம்பர் 24/7 இருக்குது அன்புள்ளவர்களே, உங்களை கூப்பிட்றதுக்கு. என் கேங் நம்பர் 333. எழுதிட்டிங்களா? தாள் கொண்டு வர சொன்னேன். 333 முன்னுக்கு எரேமியா போட்டுருங்க. எரேமியா 33:3 ஆண்டவர் சொல்கிறார், என்னை நோக்கி கூப்பிடு. Call unto me. He is not telling you only at certain times call unto me. Anytime அன்புள்ளவர்களே, நீங்கள் எப்போ என்னை கூப்பிட்டாலும் நான் உங்களுக்கு மறு உத்தரவிப்பு கொடுப்பேன் என்று சொல்கிறாரு. Call unto me and I will answer you. That is the promise the Lord is given. And the Lord who loves you is giving you that promise that you can call unto Him anytime, people of God. Will you trust in Jesus? Will you trust in Jesus? If at all you have got that question, I'm trusting, Pastor, but how can I know? How can I get to know Him better? How can I move closer to Him? அந்த ஆண்டவரை நான் நம்புகிறேன் பாஸ்டர். நீங்கள் சொல்கிறீங்க நான் நம்புகிறேன் பாஸ்டர். வேதம் வாசனத்தை நான் ஆண்டவரை நோக்கி நான் கூப்பிட்றேன் பாஸ்டர். பட் இன்னும் எப்படி நெருங்கி அவர்கிட்ட வர்றதுன்னு நீங்கள் கேட்குறீங்கடா அன்புள்ளவர்களே. நீங்கள் முதலாவது என்ன செய்யணும்? ஜெபம் பண்ணணும். ஜெபம்டா என்ன அன்புள்ளவர்களே? ஆண்டவரிடம் நாங்கள் பேசுகிறது. நீங்கள் ஒரு ஆள் நாங்கள் நல்லா அறிய வேணும்டா நாங்கள் என்ன செய்யணும்? நாங்கள் அவங்கள பேசிவிட்டு, நீங்கள் எப்படி இருக்கிறீங்க, என்ன உங்களோட பேர், உங்களோட குடும்பம் எப்படி, உங்களோட ஊர், நீங்கள் எங்கேருந்து வந்தீங்க, நீங்கள் காஞ்சாங்குள்ள ஆளா பாஸ்டர், நம்ம நினச்சோம் நீங்கள் பாவில் இருந்தீங்கன்ட்டு. அப்படி நீங்கள் விசாரிக்க கொஞ்சம் கூட நெருங்குவீங்கள்ல. ஸோ எங்களுக்கு ஜெபம் ரொம்ப முக்கியம் உள்ளவர்களே. ஏனெண்டா ஜெபத்தில் தான் நீங்கள் ஆண்டவர்கிட்ட நீங்கள் பேசிகிட்டு இருக்கிறீங்க. பட் ஆண்டவர் உங்களுக்கு மறுபடியும் அவர் உங்களுக்கு மறுமொழி கொடுப்பாரு. ஒன்று எப்படி மறுமொழி கொடுப்பாருண்டா, வார்த்தை. ஆண்டவர் வார்த்தை மூலமாக எங்கள்கிட்ட பேசுகிறாரு. ஸோ நாங்கள் நிறைய நேரம் எடுத்து அன்புள்ளவர்களே ஆண்டவருடைய வார்த்தை நாங்கள் தியானிக்க வேண்டும். ஆண்டவருடைய வார்த்தை சும்மா டெக்ஸ்ட் புக் ஸ்டோரி புக் மாதிரி படிச்சுட்டு போடுறதில்ல, நியூஸ் பேப்பர் மாதிரி அப்படியே பார்த்துட்டு தூக்கிட்டு போடுறதில்லை. மற்றும் நாங்கள் அதை தியானிக்க வேணும், அதுக்குள்ளே ஊற வேணும். நீங்கள் ஊறக்கலாம் அன்புள்ளவர்களே. வார்த்தை மூலமாய் ஆண்டவர் பேசுவார், உங்கள் போதகர் மூலமாய் மற்ற ஊழியக்காரங்கள் மூலமாய் பேசுவார். நீங்கள் அமைதியாக அவர் பாதையில் அமைதியாக உட்கார்ந்து இருக்கல பரிசுத்த ஆவி உங்கள்கிட்ட பேசுவார். ஸோ அதையும் நீங்கள் இருங்க. மூன்றாவது நீங்கள் என்ன செய்ய வேணும்டா, நீங்கள் பரிசுத்த ஆவிக்கு நாங்கள் ஒப்பு கொடுத்துட்டு கீழ்ப்படிய வேணும். அப்போ தான் அவர் எங்களை கூட இயேசுவை போல் எங்களை உருவாக்கி கொள்வார். சப்மிட் டு த ஹோலி ஸ்பிரிட். We have to pray, people of God, to get to know God better. You have to talk to Him to get to know Him better. You have to soak in the word, sponge போல, like sponge, soak, pull in the word of God, people of God. Let God speak to you and then submit to the Holy Spirit. பரிசுத்த ஆவிக்கு ஒப்பு கொடுத்துட்டு கீழ்ப்படியுங்க அன்புள்ளவர்களே. இயேசுவை போல் எங்களை உருவாக்கி எடுப்பார். நீங்கள் ஆயத்தமாக இருக்கிறீங்களா? Are you ready, people of God, for Jesus return? ஆயத்தமாக இருக்கிறீங்களா? மறுபடியும் இயேசு வர்றாரு. நம்ம என்ன செய்ய வேணும்? நம்ம சும்மா உட்காந்துட்டு இருக்கக்கூடாது அன்புள்ளவர்களே. நாங்கள் வளர வேணும். நாளுக்கு நாள் நாங்கள் வளர வேணும். நாளுக்கு நாள் எங்கள் அக்கம் பக்கமும் நாளை நாங்கள் கொண்டு வந்து சேர்க்க வேணும். நாளுக்கு நாள் எங்கள் சகோதரிமாரை ஆண்டவருக்குள் நாங்கள் அவங்களை உற்சாகப்படுத்திட்டு அவங்களை வளர்கிறதுக்கு நாங்கள் வைக்க வேணும். தொடர்ந்து ஜெபம் செய்வோமா? பரிசுத்த பிதாவை மறுபடியும் தெய்வம் உங்களோட வார்த்தைக்கு அவங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த காலை நேரத்திலையும் கூட சுவாமி தொடர்ந்து நீர் எங்கள்கிட்ட பேசுகிறதுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தெய்வா, நீர் மறுபடியும் வர்றீங்க என்று உங்களோட வார்த்தை உறுதியாக சொல்லுது சுவாமி. ஐயா, எங்களை ஆயத்தம் வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறோம் சுவாமி. உங்களோட வருகைக்கு எங்களை ஆயத்தம் வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறோம் சுவாமி. ஐயா, நம்ம சும்மா பேசாமல் உட்கார்ந்துட்டு இருக்காமல் தெய்வா, நாளுக்கு நாள் நம்ம முதலாவது
உங்களோட நாங்கள் ஜெபம் பண்ணி உங்களோட நாங்கள் இன்னும் நெருங்கி வருவோம் என்று வேண்டிக் கொள்கிறோம். உங்களுடைய வார்த்தை நாங்கள் வாசிக்கிறது மட்டுமில்லை, உங்கள் வார்த்தை நாங்கள் படிச்சுட்டு சுவாமி அதுக்குள்ளே நாங்கள் ஊறி இருப்போம் என்று வேண்டிக் கொள்கிறோம். Let us soak into the word of God, I pray God. ஆம் சுவாமி, ஐயா உங்களுடைய பரிசுத்த ஆவி தொடர்ந்து எங்களை வழி நடத்தும் என்று வேண்டிக் கொள்கிறோம். ஆம் சுவாமி, தொடர்ந்து தெய்வம் நம்முடைய அன்புள்ள சபை மக்கள் ஒவ்வொருவரையும் கரங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் சுவாமி. ஐயா, இந்த சூழ்நிலையில் அவங்க இப்போ இருக்கிறாங்களோ தெய்வம், உமக்கு அறிவீர் சுவாமி. அவங்களோட உள்ளத்தின் தெய்வம் என்னான்னு கூட சுவாமி நீர் அறிவி என்று வேண்டிக் கொள்கிறோம் சுவாமி. ஒவ்வொரு குடும்பத்தையும் தொடர்ந்து நீர் ஆசீர்வதி என்று வேண்டிக் கொள்கிறோம் தெய்வம். ஒவ்வொரு குடும்பத்திலையும் தண்ணீரையும் அப்பத்தையும் போதுமாக இருக்கிறதுக்கு நீர் பார்த்துக்கொள்ள என்று வேண்டிக் கொள்கிறோம் தெய்வம். உங்களோட பிள்ளைகள் போகிறது வரத்துலையும் கூட சுவாமி பாதுகாப்பாக இருப்பீர் என்று நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம் சுவாமி. ஐயா, தொடர்ந்து தெய்வம் நம்ம உண்மை ஆராதிக்கிறோம், உண்மை போற்றுகிறோம் சுவாமி. உண்மை நீர் எங்களுக்கு இந்த வாழ்க்கை கொடுத்ததுக்கு நன்றி, எங்களையும் தெரிஞ்செடுத்ததுக்காக நன்றி. உங்களுடைய வார்த்தை எங்களுக்கு கொடுத்து உறுதியாக சுவாமி நீங்கள் மறுபடியும் வரீங்க என்று சொன்னதுக்காக நன்றி. எங்களையும் ஆயத்தம் பண்ணும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம். ஆமென். அன்பவர்களே, ஆண்டவர் தொடர்ந்தவங்களை அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்வோமா? நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவோட கிருபையும் தெய்வனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியுடைய ஐக்கியமும் நம் அனைவரிடம் இன்றும் என்றும் இருப்பதாக. ஆமென். ஆமென். God bless you all. See you all again. தொடர்ந்து உங்களை சந்திப்போம்.